நான் டாக்டர் யோகானந்த், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீகுமரன் மருத்துவமனை, ஒட்டஞ்சத்திரம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மூக்கில் அடிக்கடி சளி வர்றது, இல்லைனா தும்மல் அடிக்கடி வர்றது, இல்லைனா மூக்கடைப்பு, இதுதான் மூக்கில் வந்து காமனான பிரச்சனைகள். அதோட தலைவலி வரும், தலைவலி இல்லைனா முகத்தை சுற்றி வலி இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து மூக்கு சைனஸ் பிரச்சனைகளால் வரலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூசி, டஸ்ட்டு இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு காமனாக அந்த அலர்ஜி ப்ராப்ளம் வரலாம். இல்லை நிறையா காமனாக டீச்சர்ஸ்க்கே இந்த சாக் போர்டெலாம் யூஸ் பண்ணுறதுனால நிறையா டீச்சர்ஸ்க்கே அந்த அலர்ஜி ப்ராப்ளம் வரலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து மெயினாக வந்து அந்த அலர்ஜி எதுனால அலர்ஜி ஆகுதோ அதை தவிர்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். இல்லைன்னா நமக்கு இப்போ நேசல் ஸ்ப்ரேஸ் அதுக்கான மெடிசன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டால் அதில் சரி பண்ணிடலாம். மூக்கு அடைப்புக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த மூக்கு தண்டோட எலும்பு வந்து வளைஞ்சிருக்கலாம், அதனால அடைப்பு இருக்கலாம். இல்லைனா மூக்கில் பாலிப்ஸ்ன்னு சொல்கிறது, மூக்கில் வந்து அந்த அலர்ஜினால் உருவாகக்கூடிய சதையினாலேயே நிறைய பேருக்கு அந்த மூக்கு அடைப்பு இருக்கும். அதுக்கு வந்து அது இப்போ நீங்கள் மருத்துவரை அணுகினீங்கன்னா அதுக்கான டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு தேவைன்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது மருந்துனாலே குணப்படுத்த முடிஞ்சதுன்னா மருந்தில் சரி பண்ணிடலாம். அப்படி இல்லைனா அறுவை சிகிச்சை மூலமாக குணப்படுத்திடலாம். பட் எதுனாலும் இயர்லியாக சீக்கிரமாக பார்க்குறது நல்லது. சீக்கிரமாக பார்த்தோன்னா பிரச்சனை ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே சரி பண்ணிடலாம். சரி பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிடலாம்.